ஆன்மீக அன்புகளுக்கு எனது காலை வணக்கங்கள். இன்று குரோதி தமிழ் வருடம் தட்சிணாயனம் ஆவணி மாதம் 15ஆம் தேதி 31/8/2024 ஆகஸ்ட் சனிக்கிழமை. இன்று சனி மகா பிரதோஷம் மேல் நோக்கு நாள். இன்றைய நல்ல நேரம் காலை 10:40 11:40 வரை, மாலை 4:45 5:40 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 12:15 1:05 வரை, மாலை 9:30 10:30 வரை. இன்றைய ராகு காலம் காலை 9 மணிலிருந்து 10:30 வரை. குளிகை காலை 6 மணிலிருந்து 7:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 3 மணி வரை. இன்றைய சூலம் கிழக்கு திசை. பரிகாரம் தயிர். இன்றைய சூரிய உதயம் காலை 6:04. இன்றைய திதி இன்று அதிகாலை 4:42 வரை துவாதசி, பின்பு திரியோதசி. இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு 10:14 வரை பூசம், பின்பு ஆயில்யம். இன்றைய அமிர்த யோகம் இன்று காலை 6:03 வரை மரண யோகம், பின்பு இரவு 10:14 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். இன்றைய கரணம் இன்று அதிகாலை 4:42 வரை தைத்துளம், பின்பு மாலை 4:59 வரை கரசை, பின்பு வனிசை. இன்றைய சந்திராசிரமம் இன்று முழுவதும் இரவு 10:14 வரை மூலம், பின்பு போராடம். இன்றைய நேத்திரம் இன்று முழுவதும் குருட்டு. இன்றைய ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. சந்திராசிரமம் பார்த்தா மூலம் போராடம் சந்திராசிரமம். கொஞ்சம் 2 பேர் கொஞ்சம் பேச்சுக்கள் செயலில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய ராசி பல முதல் ராசியாக மேஷ ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மனசு சார்ந்த சில விஷயங்களை நீங்கள் கவனம் செலுத்த போகிறீங்க. மற்றவங்களுக்காக வாழாமல் உங்களோட மனது நினைக்கக்கூடியது, மனது சொல்லக்கூடிய சில விஷயங்களை நீங்கள் கவனம் செலுத்தி அதில் கொஞ்சம் ஈடுபாடோடு ஈடுபடக்கூடிய நாளாக அமைது. உங்களுக்கு பணி செய்யறதில் கொஞ்சம் ஈடுபாடு இல்லாமல் ஏனோ தானே இருக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட போது கொஞ்சம் கவனமாக இருங்க. அதிகாரியிடம் கொஞ்சம் ஒத்துழைத்து செல்வது நல்லது. தேவையற்ற விவாதங்களையோ தேவையற்ற பேச்சுக்களை வைத்துக்கொள்வது நீங்கள் தயவுசெய்து குறித்துக்கொள்ளுங்கள். விவசாய அன்பர்கள் பார்த்தா உங்களுடைய பயிர் தானிய விளைச்சலாம் நல்லா அமோகமாக இருக்க போது, உங்களுடைய கால்நிலை நல்ல அபிவிருத்தியாக இருக்கின்றதால் உங்களுக்கு நல்ல ஒரு வருமானத்தை நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு அமைத முடியும். சில விஷயங்கள் கொஞ்சம் பெரியவங்களுடைய ஆலோசனையும் அறிவுரை கேட்டு செய்வது. இப்போ புது துறை புது மிஷின் வாங்க சில விஷயங்களில் உங்களுக்கு அனுபவம் குறைவாக இருக்கின்ற விஷயங்கள் உங்களுடைய அந்த துறை சார்ந்த வல்லுநர்கள் அது உங்களுடைய வீட்டில் பெரியவங்கிட்ட சில ஆலோசனை பெற்று செய்வதால் உங்களுக்கு தேவையற்ற விரயங்களை தவிர்க்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப இருக்குது. உங்களுக்கு கொஞ்சம் அதுங்களுடைய சில விஷயங்களை கேட்டு செய்யுங்க. நீங்கள் கொஞ்சம் வியாபார நிமித்தமாக வெளியூர் பயணங்கள்லாம் போய் வரக்கூடிய ஒரு நாளாக இருக்க போது போயிட்டு வாங்க. அதில் ஒரு நல்ல ஒரு நிறைய ஆர்டர் கிடைக்கலாம். உங்களுடைய பொருள் ஏற்படுத்திக்கும் உங்களுடைய பொருள் உற்பத்திக்கான நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கலாம். போயிட்டு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் உங்கள் முதலீடு சார்ந்த சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க. அதாவது முதலீடு ஒரு 2 லட்சம் 3 லட்சம் பெரிய முதலீடு செய்யணும், பிளான்ட் ஓப்பன் பண்ணணும், பிரான்ச் ஓப்பன் பண்ணணும், இது மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருந்தால் கொஞ்சம் கவனமாக இருக்கல. புது தொழில் சார்ந்த விஷயங்களை முதலீடு செய்யணும், கொஞ்சம் கவனமாக இருக்கும். மற்றபடி நல்ல ஒரு வெற்றியும் அனுகூலம் இருந்த நாளாகி உங்களுக்கு இன்று அமைகிறது. ரிஷபராசி அன்பருக்கு பார்த்தா உங்களுக்கு மனசில் கொஞ்சம் புது புது எண்ணங்கள்லாம் செல்லக்கூடிய நாள் அமைது. உங்களுக்கு அரசு சார்ந்த செயல்பாடுகளில் கொஞ்சம் ஆதாயம் ஏற்பட போகுது. அரசு ஏதாவது கான்ட்ராக்ட், ஏதாவது சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி, ஏதாவது பர்மிஷன் அப்ளை பண்ணியிருந்தீங்க, ஏதாவது பேங்க் லோன் அப்ளை பண்ணி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் கொஞ்சம் பிரகாசமாகுது. உங்களுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கவங்களுடைய அக்கம் பக்கத்து வீட்டில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் உங்களுடைய மதிப்பும் ஆதரவும் வழங்கக்கூடிய நாளாகுது. உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் நடக்க இருக்கும் பாகப்பிரிவினையில் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் பாகப்பிரிவு முடியக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. உங்களுக்கு உங்கள் கூட பிறந்தனா கொஞ்சம் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதால எல்லா விஷயம் நீங்கள் ஈஸியாக முடிக்கக்கூடிய நாள். உங்களுக்கு உத்தியோகத்தில் இருந்து வந்த அந்த சோம்பேறித்தனம் பொறுப்புலாம் கொஞ்சம் குறைந்து கொஞ்சம் ஆர்வத்தோடு திறமையோடு பணி செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்க போது உங்களுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியும் சந்தோஷம் நிறைந்த ஒரு அற்புதம் நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசி பார்த்தா உங்களுக்கு
உடைய உடல்நிலையில் இருந்த அந்த ஏற்ற இறக்கங்கள்லாம் சரியாகி நீங்கள் பரிபூர்ண குணமாகக்கூடிய நாளாக இருக்க உங்களுக்கு உள்ள உழைப்புக்கு உண்டான மதிப்பு கொஞ்சம் காலதாமதம் உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களுக்கு நண்பர்கள் உறவினர்கள் கூட வேலை செய்யலாம் உங்களுக்கு சப்போர்ட்டாக தான் இந்த விஷயம் நீங்கள் ரொம்ப ஈஸியாக வெற்றிகரமாக செஞ்சு முடிக்க போகிறீங்க. நீங்கள் உங்கள் உத்தியோகம் செய்கின்ற இடைங்களிலும் உங்களுடைய சக பணியாளர் சப்போர்ட் பண்ணுறதால உங்களை மேலதிகாரி ஒருத்தர் இருப்பதால் நல்ல ஒரு ஆதரவான ஒரு நல்ல சூழல் உங்களுடைய பணி நடக்க போகுது. உங்களுக்கு இழுபறியாக இருந்த சில பணிகள்லாம் இன்று உங்களுக்கு முடியக்கூடிய நாளாக இருக்க போகுது. உங்களுக்கு முக்கியமான பொறுப்புகள் இருக்கின்ற நண்பர்களாக கொஞ்சம் கவனத்தோடு உங்களுக்கு பொறுப்பை முடிச்சுட்டு போங்க. யாரையும் நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்காதுங்க. கொஞ்சம் நிதானத்தையும் பொறுமையும் கணக்கு பிடிக்க நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது. கடகராசின்னு பார்த்தா உங்களுக்கு இந்த சமூக பணி உள்ளவங்களாம் கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்க போகுது. கொஞ்சம் பார்த்துங்க. நீங்கள் 8ல் சரிபகவான் இருக்காரு, கவனமாக இருங்க. புதிய முதலீடெல்லாம் செய்யணும்னா கொஞ்சம் சிந்தித்து செயல்படுவது நல்லது. கணவன் மனைவியில் கொஞ்சம் விவாதங்கள்லாம் தோன்றி மறையக்கூடிய நாளாக இருக்கிறவங்களுக்கு வியாபார பணிகளில் கொஞ்சம் கூட்டாளியிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது சிறப்பு. வியாபார நண்பர்கள் கொஞ்சம் அனுசரித்து போங்க. கூட்டாளிகளின் நண்பர்கள் அனுசரித்து போங்க. அதாலே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தானாக முடிய போகுது. உங்களுக்கு பார்த்துங்க. அந்த உங்களுடைய எண்ணங்கள்லாம் கூட இருக்கவங்களாம் யார் என்ன நினைக்கிறாங்க அதுபோடைய எண்ணங்களை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருக்க போகுது. உங்களுக்கு எதிர்காலங்கிறத ஒரு குழப்பம், என்ன செய்ய போகிறோம் ஏது பண்ணலாம், ஒரு குழப்பமான நிலையில் நீங்கள் இருக்க போகிறீங்க. நீங்கள் உங்களுடைய திறமையில் இப்போ சமயத்தில் வெளிப்படுத்தக்கூடிய நாளாக அமைத உங்கள் திறமையை வெளிப்படுத்தி அதன் மூலம் நீங்கள் உங்களுடைய குழப்பங்கள் நீங்கள் எதிர்காலத்துக்கான ஒரு நல்ல ஒரு முடிவு எடுக்கக்கூடிய நாளாக, ஒரு திறமையை வெளிப்படுத்தக்கூடிய நாளாக என்று உங்களுக்கு அமைகிறது. சிம்மராசின்னு பார்த்தா சிம்மத்தின் உங்களுக்கு கொஞ்சம் ஏழி சனிபவம் இருக்கிறதுனால கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் விழிப்புணர்வுங்க. உடம்பு சரியில்லாம் கொஞ்சம் மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொள்ளுங்க. அதே மாதிரி வெளியூரில் கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. உங்களுக்கு கொஞ்சம் தேவையற்ற பிரயாணங்களை தவிர்ப்பது நல்லது. உங்களுக்கு பார்த்துங்க. இந்த கடல் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் குறைப்பது, கொஞ்சம் கடலெலாம் உங்களுக்கு கட்டுக்குள்ளே வரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உங்களுக்கு கல்வி கற்கக்கூடிய மாணவர்கள்லாம் கொஞ்சம் கவனத்தோடு இருங்க. உங்களுடைய கல்வியில் தேவையற்ற தலையேற்பெல்லாம் கொஞ்சம் கவனமாக சுதாரிச்சுட்டு கொஞ்சம் படிக்க ஆரம்பிங்க. கொஞ்சம் தேவையற்ற ஃப்ரெண்ட்ஷிப்லாம் குறைத்து கொள்வது சிறப்பு. உங்களுக்கு இந்த சேமிப்பெலாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைப்பு, தேவையற்ற விரயங்களால் செலவுகளால் உங்களுடைய கையிருப்பும் சேமிப்பும் குறையக்கூடிய இருக்க உங்களுக்கு சமூக பணிகள்லாம் கொஞ்சம் புது புது நம்மளுடைய அறிமுகம் கிடைக்கக்கூடிய நாள். உங்களுக்கு உடைய வழக்குகளில் கொஞ்சம் நீங்கள் எதிர்பார்த்த தீர்ப்புகள்லாம் உங்களுக்கு சாதகம் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு திடீர் பயணங்கள் நல்ல ஒரு மாற்றம் ஏற்பட போது, மற்றபடி நல்ல ஒரு நன்மையும் வெற்றியும் நிறைந்த நாளாகி உங்களுக்கு அமைகிறது. கன்னிராசின்னு பார்த்தா உங்களுக்கு வியாபாரத்துக்கு கொஞ்சம் மாற்றமான சூழல் ஏற்பட போகுதுங்க. நல்ல ஒரு முன்னேற்றமாக நல்ல ஒரு சந்தை போட்டிகளை சந்தித்து செல்லக்கூடிய உங்களுடைய போட்டிகள்லாம் கொஞ்சம் குறையக்கூடிய நல்ல ஒரு மாற்றம் ஏற்பட போகுது. உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள்லாம் கொஞ்சம் அதை விற்றோ இல்லை அது மூலம் உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய வாய்ப்பாக இருக்குது. உங்களுக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தாய்மாமன் வழியில் இருந்த சில மனஸ்தாபங்கள் மனக்குறைகள்லாம் நீங்கி எல்லாம் சரியாகி எல்லாம் ஒன்றா பேசி பழக்கூடிய நாளாக இருக்க போது. உங்களுக்கு சமூக பணியில் கொஞ்சம் பொறுப்புக்கெல்லாம் அதிகரிக்கக்கூடிய நாளாகுது. உங்களுக்கு உங்களுடைய சேமிப்பு தொடர்பான எண்ணங்கள் சிந்தனைகள் வருவது கையில் ஒன்றும் இல்லையே என்ன சேமிக்கலான்னு, அது நகையாக சேமிக்கலாமா, பணமாக சேமிக்கலாமா, இல்லை ஏதாவது ஒரு அசையா சொத்துக்களை வாங்கி சேமிக்கலாமான்னு ஒரு சேமிப்பு சார்ந்த எதிர்காலம் சார்ந்த சில எண்ணங்கள் வரக்கூடிய நாளாக இருக்க போது. உங்களுக்கு உடனே பிறந்தவங்களுடைய தேவைகள்லாம் கொஞ்சம் அறிந்து அதை நிறைவேற்றக்கூடிய ஒரு நிலையில் நீங்கள் இருக்கிறீங்க. நீங்கள் உங்களுக்கு என்ன வரவோ அந்த வரவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசின்னு பார்த்தா இன்று உங்களுக்கு கொஞ்சம் கௌரவ பொறுப்புகள் மூலம் கொஞ்சம் மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு அதிகரிக்க போகுது. தலைவர், செயலாளர், நோட்ரி, லைன்ஸ்கள் இதுபோல் இல்லை உங்களுடைய அசோசியேஷன், உங்களுடைய ஆஃபீஸில் இருக்கக்கூடிய அசோசியேஷனில் உங்களால் ஒரு உயர் பொறுப்புகள் கிடைக்கிறது தான் உங்களுக்கு மதிப்பு மரியாதையும் அதிகரிக்க போகுது. உங்களுக்கு விவசாயிகளுக்கு இந்த கால்நடை சார்ந்த துறைகளுக்குன்னு கொஞ்சம் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்க போகுது. உங்களுடைய பயிர்களுக்கான இடுபொருள்கள், மூலப்பொருள்கள், தண்ணிலாம் எந்த வித குறைகள் இல்லாமல் கிடைச்சி உங்களுடைய விவசாயம் செழிப்பாக வளரக்கூடிய நாளாக இருக்குது. உங்களுக்கு உங்களுடைய சிந்தங்களில் ஒரு தெளிவில்லாமல் யோசிக்கிற நிலையில் இதுதானும் ஒரு தெளிவான முடிவெடுக்கக்கூடிய நிலை ஏற்படுவது. உங்களுக்கு குடும்பத்துக்கு கொஞ்சம் அமைதியான சூழ்நிலை இருந்தாலும் எந்த விதமான குறையும் இல்லை. நிறைய விஷயங்கள் எங்களுக்கு பேசி முடிவெடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமையுது. உங்களுக்கு உடைய குடும்பத்தில் உள்ள பெரியவுடைய சப்போர்ட்டு கிடைக்கிறதா நீங்கள் எடுக்கின்ற முடிவுகளில் அவங்களுடைய சப்போர்ட் கிடைக்கிறதா நீங்கள் சக்ஸஸாக முடிக்கலாம். நீங்கள் வியாபார பள்ளியில் இந்த மந்தத்தன்மை சோம்பேறித்தனம் நீங்கள் கொஞ்சம்
சுறுசுறுப்பாக உங்கள் பணியை கவனிக்கக்கூடிய நாளாக அமைப்பது உங்களுக்கு கொஞ்சம் செலவுகள் இருக்கக்கூடிய நாளாக இருக்குது. உங்களுடைய கையிருப்பு கொஞ்சம் செலவாகக்கூடிய நாளாக என்று அமைகிறது. விருச்சிக ராசின்னு பார்த்தா உங்களுக்கு உங்கள் கூட பணி செய்கிறவங்களை பற்றிய கொஞ்சம் புரிஞ்சு கொள்ள போகிறீங்க. இந்த அரசு சார்ந்த பணிகள் இருக்கிறத கொஞ்சம் பொறுமையாக செயல்படுவோம். கவர்மெண்ட் ஸ்டாஃப்ங்களாம் கொஞ்சம் கஸ்டமர்கிட்டையோ இல்லை உங்களுடைய வாடிக்கையாளர்களிடமோ அல்லது சக பணியாளரிடமோ கொஞ்சம் பொறுமையாக கொஞ்சம் கனிவோடு நடந்தவங்களுக்கு புதிய வாகனம் வாங்குவதற்கான சிந்தனைகள்லாம் உங்களுக்கு மேம்பட போது வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். தடைப்பட்ட சில பணிகள்லாம் கொஞ்சம் மீண்டும் ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு நாளாக ஏற்பட போகுது உங்களுக்கு. உங்களுடைய தந்தை தாய் பற்றிய ஒரு எண்ணங்கள் எப்படி இருக்காங்கன்னு வெளியே இருக்கவங்களை பற்றி கொஞ்சம் அவருடைய சிந்தனையெல்லாம் கொஞ்சம் வரப்போது உங்களுக்கு. இந்த இணையம் சார்ந்த துறையில் இருக்கவங்களாம் கொஞ்சம் நல்ல ஒரு முன்னேற்றமான வாய்ப்பு. ஐடி செக்டர் ஒர்க் பண்ணுறவங்க, ஆன்லைன் ட்ரேடிங் பண்ணுறவங்க நல்ல ஒரு முன்னேற்ற வாய்ப்பு கிடைக்க போது பயன்படுத்தி கொள்ளுங்கள். எந்த விஷயத்தையும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக என்று உங்களுக்கு அமையாது. தனுசு ராசினை பார்த்தா உங்களுக்கு உங்கள் மனசில் கொஞ்சம் பலதரப்பட்ட சிந்தனைகள் குழப்பங்கள்லாம் உண்டாக போகுது உங்களுக்கு. ஆனால் எதிர்பாராத சில செலவுகள் மூலம் உங்களுடைய சேமிப்பும் குறைய போகுது உங்களுக்கு. ஆனால் உயர் அதிகாரி கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்த சிறப்பு உங்களுக்கு. எதிர்பாராத சில செலவுகளால் மனசை ஒரு குழப்பமும் வருத்தமும் உங்களுக்கு ஏற்படலாம். உங்களுக்கு மறைமுகமாக இருந்த சில தடைகள் தாமதங்கள்லாம் கொஞ்சம் நீங்கக்கூடிய, நீங்கள் நினைத்த பணிகளை நீங்கள் இனிமேல் சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்க போது உங்களுக்கு. ஒவ்வொரு விஷயங்களும் கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டாலும் அது கடைசியில் சக்ஸஸாக தான் முடிய போகுது. ஆனால் இந்த ஆரம்பமாக தாமதத்து வந்து பெரிய தடையாக நீங்கள் நினச்சிக்காதீங்க. நேரம் கிடைப்பது கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. மகர ராசின்னு பார்த்து வச்சிங்களேன், மகரத்துக்கு வந்து 12 சனி பகவான் இருக்கார், 7 சனி இறுதியில் இருக்கீங்க. அதனால் கொஞ்சம் பொறுப்போடும் கவனமாக இருங்க. உங்களுக்கு உடைய நண்பர்களில் கொஞ்சம் ஆதரவான சூழ்நிலை ஏற்பட போது உங்களுக்கு. உங்களுக்கு என்ன திறமையோ அந்த திறமைக்கு ஏற்ற பாராட்டும் மதிப்பும் மரியாதை உங்களுக்கு கிடைக்க போது உங்களுக்கு. உங்கள் பேச்சுக்களில் கொஞ்சம் பொறுமையும் வேண்டும். பொன் பொருள்லாம் கொஞ்சம் வாங்கும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. புதிய செயல்களில் உங்களுடைய ஆர்வம் அதிகரிக்க போது உங்களுடைய கடன் நெருக்கடியெலாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி கொள்ள போகிறீங்க. நீங்கள் சுபகாரியம் பற்றிய எண்ணங்களாக உங்களுக்கு சாதமாக அமைகிறதால அந்த சுபகாரிகளிலும் சிறப்பாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்று அமையப்போது உங்களுக்கு. கொஞ்சம் நெருக்கமாக சிறு மனஸ்தாபங்கள் இருந்தால் அந்த மனஸ்தாபம் நீங்கி எல்லாரிடம் ஒரு அன்பாக இருக்கக்கூடிய நாளாக இருக்குது உங்களுக்கு. கொஞ்சம் சிந்தனை நிறைய இருக்கக்கூடிய, சிந்தனை செய்யக்கூடிய, யோசிக்கக்கூடிய நாளாகவே ஒன்று எங்களுக்கு அமைகிறது. கும்பராசி பார்த்தா கும்பத்தை ஒன்று சனி பகவானுக்கார் ஜென்ம சேர்ந்தால் கொஞ்சம் கவனமாக இருங்க. குடும்ப உறுப்பினர்களுடைய தேவை என்னவோ அந்த தேவையை ஏற்றி நிறைவேற்ற போகிறீங்க. நீங்கள் உடைய கடன் பிரச்சனை உடைய கட்டுப்பாட்டு வரக்கூடிய நாளாக இருக்க போது உங்களுக்கு. உடைய பயணங்களும் மூலம் புது வித அனுபவங்களையும் புது விஷயங்களையும் நீங்கள் இன்று கற்றுக்கொள்ள போகிறீங்க. நீங்கள் பணி மாற்றம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்க போகுது. ட்ரான்ஸ்ஃபர் வாங்க போகலாமான்னு சில பணிமாற்ற சம்மந்தமான இல்லை வீடு மாற்ற சம்மந்தம் எண்ணங்கள்லாம் உங்களுக்கு மேலோங்க போகுது உங்களுக்கு. சில விஷயங்களில் ரொம்ப சாதுத்தியமாக செயல்பட்டு அந்த விஷயத்தை ரொம்ப ஈஸியாக முடிஞ்சு தான் உங்கள் மீது ஒரு மரியாதையும் ஒரு பாராட்டும் பெறக்கூடிய நாளாக இருக்கும் போது உங்களுக்கு. எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் ஒரு புதிய முடிவாக இருந்தால் அந்த முடிவை கொஞ்சம் எடுக்கணும்போது கொஞ்சம் கவனமாக யோசனை முடிவெடுங்க. மற்றபடி ஒரு அமைதி நிறைந்த நாளாகவே அமைகிறது. ஒன்றிய சனி பகவான் கவனமாக இருங்க. மீனராசி அப்படி பார்த்தா உங்களுக்கு 2 சனி பகவான் இருக்கார், 7 ஆரம்ப நிலை உங்களுக்கு. அதனால் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சில இன்னல்கள்லாம் குறைந்து ஒரு பரிபூர்ணம் நீங்கள் உடல் குணமடைய போது உங்களுக்கு. உங்கள் உடனிருப்பவர்கள்லாம் யார் எப்படி அவங்களுடைய புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைப்பது உங்களுக்கு. கடந்த கால நிகழ்வுகள்லாம் கொஞ்சம் நல்ல விஷயங்களை எனக்கு எண்ணி மகிழ்ச்சி அடையக்கூடிய நாளாகுது உங்களுக்கு. அதே சமயத்தில் உங்களுக்கு ஊதிய உயர்வு, புதிய பொறுப்புகள்லாம் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது உங்களுக்கு. புதிய பொறுப்புகளை கொஞ்சம் மகிழ்ச்சியான தருணங்கள்லாம் கொஞ்சம் இருக்கிறதுல கொஞ்சம் வெளியே வட்டாரத்தையும் உங்களுடைய மதிப்பு மரியாதையும் உங்களுக்கு அதிகரிக்க போகுது உங்களுக்கு. நல்ல ஒரு முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமைகிறது. அனைத்து ராசி அன்பர்களும் இந்த ஒரு இனிய நாளாகவும் ஒரு வெற்றி நாளாக கண்டிப்பாக அமைய நாட வேண்டிக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.